வாடா, என்னோட பர்ஸ்ல இருந்து காசு எடுத்தேனே. என்ன மாமா, அலமாரில தான் அவ்வளவு துட்டு இருக்குது, அப்புறம் நான் என் பர்ஸ்ல இருந்து எடுக்க போறேன். அடப்பாவி, அலமாரில இருந்து நீதான் துட்டு எடுத்தியா? அப்ப என் பர்ஸ்ல இருந்து துட்டு எடுத்தது யாரு? நான் தான் எடுத்தேன். அடி பாவிங்களா, அண்ணனும் தங்கியும் சேர்ந்து என் துட்டை வேட்டு விடுறீங்களா? ஏன்டி எல்லாரும் மொத்தமா எடுத்து யூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் காமன் பாத்ரூமா? உங்ககிட்ட தான் நிறைய டாலர் இருக்குதாமே, எனக்கு ஒண்ணு கொடுங்க, கயித்துல கட்டி கழுத்துல மாட்டிக்கணும். ஏண்டா கருப்பு கயித்துல மாத்திக்கிறதுன்னா ஆஞ்சநேயர் டாலரா, அமெரிக்க டாலரா, நம்ம ஊர் மாதிரி ரூபா தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதா? எனக்கு $100 கொடுங்க. $100? $100 எவ்வளவு ரூபா தெரியுமா உனக்கு? தெரியுமே. எவ்வளவு? 30 ரூபாய். டேய் மூதேவி, $100 3000 ரூபாடா. எதுக்கு உனக்கு 3000 ரூபாய்? எனக்கு டிவி வேணும். டிவியா? அதான் வீட்டுல ஒண்ணு இருக்கே, உனக்கு எதுக்கு தனியா? என் ரூம்ல ஒண்ணு வேணும். அட பாவி, ஏண்டா மாட்டு கொட்டால வெக்கலுக்கு நடுவுல படுத்திருந்தா உனக்கு தனி ரூம் கொடுத்தேன் பத்தி அமெரிக்கால? என்ன சொல்லணும், ஓங்கி ஒரு அறை விட்டேன், உங்க அப்பா மாதிரியே முழு பைத்தியம் ஆயிடுவே நீ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. $100 கொடுங்க. என்னடி இது? இத பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அண்ணன் கேட்ட காசை குடுக்கல, என்னையும் எங்க அண்ணனையும் கொடுமைப்படுத்துறீங்கன்னு எங்க அப்பாக்கு நான் தந்தி அடிச்சிருவேன். தந்தி அடிப்பியா? அடி பாவீங்களா, ஏண்டி நீங்க என்ன கொடுமைப்படுத்துறீங்க, நான் உன்ன கொடுமைப்படுத்துறேனா? எனக்கு வேணும், எனக்கு வேணும். இந்தா எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. ஐயா ஜாலி, வா இருக்கா, நீ வா. இவனை இப்படியே விட்டா அமெரிக்கால என்ன பிச்சை எடுக்க விட்டுருவான். இவனை பகை தொகை இல்லாத எதுலயாவது மாட்டி விடணும். அதுக்கு ஒரே வழி, தெருப்புழுதி, நீ காலி.